أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபில் முஸ்தஷ்ஃபா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற உரையாடல் சம்பந்தமா பார்த்தோம். அஹ்மதுக்கும் மாக்குக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் பார்த்தோம். அந்த உரையாடல்ல வர முக்கியமான சொற்களை நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த உரையாடல் இப்போ வைத்தியசாலையில் ஒரு உரையாடல் தந்தா எவ்வாறு எழுகிறேன்றும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த உரையாடல் ஏற்கனவே வைத்தியசாலையில் என்று ஒரு உரையாடல் எக்ஸாம் பேப்பரில் கேட்டு வந்திருக்குது. இப்போ அதோட சம்மந்தப்பட்டு வர இன்னொரு உரையாடல் இருக்குது. அப்போ அந்த உரையாடலை நாம் இன்றைக்கு பார்ப்போம். இதுலேயும் முக்கியமான ஒரு சில ஃபார்மட்டுகள், முக்கியமான சில சொற்கள் இருக்குது. அதுகளை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மட்டை பாருங்க. அப்போ பாடத்துக்குள்ளே போவோம். இது நம்மட 23வது கிளாஸ். புத்தகம் 12 55 பக்கத்தில் இருக்குது. அப்போ பாடத்துக்குள்ளே போகிறோம் பாருங்க. பிமாதா தஷ்குரீன, மாதா மாதான்னு சொல்றது என்ன? மா அண்ட என்னன்னு கேட்போம். அது பேர் சொல்ல ஒரு வினை சொல்லுக்கு முன்னால மாதா அண்டு வரும். பிமாதா தஷ்குரீன, ஷார வந்தா பி வரும். அப்ப அந்த முன்னுக்கு இருக்கிற பி தான் முன்னுக்கு போட்டு கேள்வியா கேட்கணும். அப்ப கேள்வியா கேட்கும் போது அப்ப பிமாதா தஷ்குரீனேன்னு வரும். ஏன் காரணம் என்றா அல் மரீலா, ஒரு பெண் பால்கிட்ட கேட்க போகிறோம். அப்ப பிமாதா தஷ்குரீன, நீ என்னத்தை உணர்கிறாய், நீ எதனை உணர்கிறாய் என்று கருத்து வரும். இப்போ ஷாரண்டா உணர்ந்தான், அதோட முலாரி யஷ்குரு, அதோட முன்னிலை பெண் பாலில் கேட்கறதுக்கு தஷ்குரீனே என்று கேட்போம். அல்மரீலா, அந்த பெண் நோயாளி சொல்றா, அஷ்குரு, நான் உணர்கிறேன், பி அலமின், நான் வலியை உணர்கிறேன், சதீதின், கடுமையான வலி, பி அலமின் ஷதீதின் என்ற கடுமையான வலி, கடுமையான வலியை உணர்கிறேன், ஃபி ரகபதி, என்னுடைய பிடரியில. ரகபத்துன் என்று சொல்றது பிடரிக்கு சொல்றேன். அப்ப வல்லஹரி, மேலும் முதுகில். அப்ப எனது முதுகிலும் மேலும் பிடரியிலும் நான் கடுமையான வலியை உணர்கிறேன் என்று சொல்றார் வைத்தியர்கிட்ட. திருப்பி அந்த வைத்தியர் கேள்வியா கேட்கிறாரு, மதா பத அல் அலம், மதாண்டா எப்பொழுது, பத என்றா ஆரம்பித்தது, பத என்றா ஆரம்பித்தான் என்ற மீனிங்ல வரும். அப்ப எப்போது ஆரம்பித்தது? அல் அலம், அல் அலம்னு சொல்றது வலிக்கு சொல்ற. அல் அலமுன், அலம் வலி. நம்ம ஏற்கனவே இந்த சொல் படிச்சிருக்கிறோம். ஐட ஜமுன் ஆலாம் என்று வரும். வலி ஆலாம் என்று வரும். சரிதானே? அப்ப மத்தாபதாலும் எப்போது வலி ஆரம்பித்தது என்று வைத்தியர் கேட்கிறாரு. அல்மரிலா, அந்த பெண் நோயாளி சொல்றா, முந்து உஸ்பு இன், முந்து உஸ்பு இன். இந்த முந்துங்கிறது முன்னர் என்கிற கருத்துல வரும். முந்து, முந்து உஸ்பு என்ற ஒரு கிழமைக்கு முன்னர். உஸ்பு என்று சொல்றது கிழமைக்கு சொல்றேன், வாரம் கிழமை அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப முந்து உஸ்பு என்றா ஒரு கிழமைக்கு முன்னர், அல்லது ஒரு கிழமை, ஒரு வார காலமாக என்று அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆக என்றும் யூஸ் பண்ணலாம். அப்ப ஒரு வார காலமாக அல்லது ஒரு கிழமைக்கு முன்னர் வலி ஆரம்பித்தது என்று அந்த பெண் வைத்தியர்கிட்ட சொல்றார். வைத்தியர் திருப்பி கேட்கிறாரு, ஒமத ஷஅர்தி, ஒமத ஷஅர்தி பில் அலமி அஷ்ஷதீத். ஒமத ஷஅர்தி என மேலும் எப்போது உணர்ந்தாய் வேண்ட, மேலும் மத்தாண்ட எப்பொழுது, ஷஅர்தி என்ற நீ உணர்ந்தாய், முன்னிலையில பெண் பால்ல கேட்போம் ஷஅர்தி என்று. ஒமத ஷஅர்தி பி அலமி அஷ்ஷதீத் என்ற கடுமையான வலியை. கடுமையான வலியை மேலும் நீ எப்போது உணர்ந்தாய் என்று வைத்தியர் கேட்கிறார் அந்த பெண் நோயாளிகிட்ட பார்த்து. அப்ப அந்த பெண் நோயாளி திருப்பி பதில் சொல்றா, அல்யோம் ஃபிஸ் சபாஹி. அல்யோம் என்று சொல்றது டுடே, இன்றுதான். அப்ப இன்று ஃபிஸ் சபாஹி என்று சொல்றது காலையில், சபாண்டா காலையில். அப்ப இன்று காலையில் தான் அந்த கடுமையான வலியை நான் உணர்ந்தேன் என்று அந்த வைத்திய பெண்மணி, அந்த நோயாளி பெண்மணி சொல்றான். அப்ப அதுக்கு வைத்தியர் திருப்பி கேட்கிறார் கேள்வியா, ஹல் தனாவல்தி, ஹல் தனாவல்தி தவா,
நீ மருந்தை உட்கொண்டியா. இந்த தனாவல என்கிற சொல் ஒரு அர்த்தம் அகதங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். அதாவது ஆஹ், தனாவல்தி உதாரணமா அல் தனாவல்த அல் ஃபவாக்கிஹ அல்லது ஃபாக்கிஹா என்று யூஸ் பண்ணலாம். அந்த பழத்தை எடுங்க என்கிற இதுல யூஸ் பண்ணலாம். அல்லது பழத்தை சாப்பிடுங்க, அதாவது தனாவல்த அந்த ஃபாக்கியான்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வாங்கங்கிறது யூஸ் பண்றதுக்கும் இந்த தனாவலைங்கிறது யூஸ் பண்ணலாம். வாங்கங்கிறதுக்கு இந்த தஃபல்லல்ங்கிறது கூடிய யூஸ் பண்ணுவோம். இந்த ஹல் தனாவல்தி தவாஅன் என்ற நீங்க மருந்தை எடுத்தீங்களா அல்லது மருந்தை உட்கொண்டீங்களா என்று அந்த வைத்தியர் அந்த பெண் நோயாளிகிட்ட கேட்கிறார். அந்த பெண் நோயாளி பதில் சொல்றா, நஅம் ஆம் தனாவல் து குருசன். தனாவல் து கொண்டு வரும். அப்ப நான் உட்கொண்டேன் அல்லது நான் எடுத்தேன் அல்லது நான் சாப்பிட்டேன். அந்த குருசன் குரசன் என்று சொல்றது ஒரு வில்லையை. குரசன்டா டெப்லெட்டுக்கு சொல்றது. அப்ப நான் ஒரு டெப்லெட்டை உட்கொண்டேன், டெப்லெட்டை எடுத்தேன். யுஹஃபிஃபு அல் அலம் ஃபகத். யுஹஃபிஃபு அண்ட குறைக்கின்ற. யுஹஃபிஃபு என்று சொல்றது குறைக்கின்ற. அல் அலம் அந்த வலியை குறைக்கின்ற. ஃபகத் ஃபகத்னா மட்டும். வலியை குறைக்கின்ற மாத்திரையை மட்டும் நான் எடுத்தேன் என்று கருத்து வரும். வலியை குறைக்கின்ற மாத்திரை அந்த டெப்லெட்டை மட்டும் நான் எடுத்தேன் என்ற மீனிங்ல வரும். அத்தபீப் அந்த வைத்தியர் திருப்பி கேட்கிறாரு அல்லது சொல்றாரு, ஹசனன். ஹசனன்டா குட், நல்லம். நல்லம். தஃபல்லலி இந்த தஃபல்லல் என்கிற சொல் தாராளமாக. அதே மாதிரி இந்த தாராளமா வாங்க அல்லது தாராளமா எடுங்க அல்லது தாராளமா குடிங்கங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணலாம். தஃபல்லல்ங்கிற கொமன் வேர்டு உண்டு. இப்ப தஃபல்லலி தாராளமாக. இருக்குதி இடத்துல உருக்குதி என்று வரும். ரகத என்ற சாய்ந்தான் அல்லது தூங்கினான் என கருத்துல வரும். அப்ப ரகத ஐட முலாரி எருக்குது என்று வரும். எருக்குது. அப்ப உருக்குது உருக்குதி என்று வரும். அப்ப உருக்குதி அலசரீர் இந்த கட்டிலில் சாய் என்று ஏவல்ல சொல்றார். பெண்பால் தானே, அதனால உருக்குதி என்று வரும். அப்ப உருக்குதி அலசரீர் கட்டிலில் சாய் என்ற கருத்துல வரும். அது மாதிரி இல்ல அல் அந்த பெண் நோயாளி திருப்பி கேட்கிறா கேள்வியா வைத்தியர்கிட்ட, ஹல் அரஃப்த அஸ்ஸபப். ஹல் அரஃப்த நீங்க காரணத்தை அறிந்தீர்களா அல்லது காரணத்தை அறிவீர்களா, அந்த என்ன வருத்தம் என்று அதை அறிவீங்களா என்று வைத்தியர்கிட்ட கேட்கிறார். அத்தபீப் அதுக்கு பதில் பதில் சொல்றாரு, லா இல்லை இல்லை. சஅரிஃபு சஅரிஃபு என்று சொல்றது நான் அறிவேன். அரஃப அறிந்தான். யஅரிஃபு அஅரிஃபு நான் அறிகிறேன். சஅரிஃபு என்ற நான் அறிவேன் முஸ்தக்பல்ல வருது. பஅத அன் அஃப்ஹஸ. பஅத என்ற பின்னர். அன் அஃப்ஹஸ என்ற பரிசோதித பரிசோதி பரிசோதனை செய்ததன் பின்னர். அஃப்ஹஸ ஃபஹஸ என்ற பரிசோதித்தான். ஃபஹஸ என்றா பரிசோதித்தான் என்ற மீனிங்ல வரும். அப்ப பஅத அன் அஃப்ஹஸ என்றா பரிசோதனை செய்த பின்னர். ஜிஸ்மக்க ஜிஸ்மக்க ஜிஸ்மக்கி என்று வரும். ஏண்டா இது பெண் பால் தானே, அதனால ஜிஸ்மக்கி என்று வரும். அப்ப லா இல்லை. சஅரிஃபு நான் அந்த அதற்கான காரணத்தை அறிவேன். எப்ப பஅத அன் அஃப்ஹஸ ஜிஸ்மக்கி உங்களுடைய உடம்பை உங்களுடைய ஜிஸ்முன்னு சொல்றது உடம்பு உடல். அப்ப உங்களுடைய உடலை பரிசோதனை செய்ததன் பின்னர் நான் அதற்கான காரணத்தை அறிவேன் என்று வைத்தியர் சொல்றார். சரிதானே. அப்ப அல்மாரிலா அந்த பெண் நோயாளி திருப்பி சொல்றா, அல் அலம் ஹுனா யா துக்தூர். அல் அலம் என்றா வலி, நோவு, வலிக்கு சொல்றேன். அப்ப நோவு இங்கே இருக்கிறது என்று யா துக்தூர். இந்த இந்த துக்தூர் என்று சொல்ற சொல் அந்த வைத்தியர் தான் குறிக்குது. துக்தூர் என்று சொல்லுவோம். துக்தூர் என்று சொல்றது பிஹெச்டி படிச்சு முடிச்சாக்களுக்கு சொல்றேன். பிஹெச்டி எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சாக்களுக்கும் துக்தூரன்னு சொல்றேன். அதுக்கு நேரடி அர்த்தம் கலாநிதி என்றும் கொடுக்கலாம். கலாநிதி டாக்டருக்கும் சொல்றது துக்தூரன். இப்ப உயர் படிப்பு படிச்சு முடிச்சாக்களுக்கு துக்தூரன்னு சொல்றது. அப்ப யா துக்தூரண்டா கலாநிதி, இடத்துல வைத்தியரே
என்று வருது. யா உன் நிதா யா துக்தூர், அந்த கூப்பிட்டு அழைக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அழைக்கிறையா, இப்ப யா துக்தூர் என்றா வைத்தியரே, அப்ப வலி இங்கே இருக்கிறது, வலி இங்கே இருக்கிறது என்று அந்த வைத்தி நோயாளி பெண்மணி சொல்றா. அதுக்கு வைத்தியர் பதில் அளிக்கிறாரு, தனஃபசி பி உமுகின், தனஃபச என்றா மூச்செடுத்தான், மூச்செடுத்து விட்டானுக்கு சொல்ற. தனஃபச ரெண்டு, தனஃபச என்றா மூச்செடுத்து விட்டான். அப்ப தனஃபசி அண்ட் ஏவல்ல மூச்செடுத்து விடு என்று சொல்றார். தனஃபசி பி உமுகின், பி உமுகின் என்றா ஆழமாக, தனஃபசி பி உமுகின் ஆழமாக மூச்செடுத்து விடுங்க என்று வைத்தியர் சொல்றாரு அந்த நோயாளி பெண்மணிகிட்ட. அப்ப அந்த நோயாளி பெண்மணி திருப்பி சொல்றா, அஹஸ்ஸு என்றா உணர்ந்தான், உஹஸ்ஸு உஹிஸ்ஸு என்று வரும். அது மாதிரி இல்ல, அந்த பெண்மணி நோயாளி பெண்மணி சொல்றா உஹைசு, உஹைசு என்று வரும். அஹஸ்ஸ என்ற உணர்ந்தான், அதோட முலாரி வந்துட்டு யுஹைசு என்று வரும். யுஹைசு என்றா உணர்கிறான். இப்ப நான் உணர்கிறேன் என்கிறதுக்கு உஹிசு என்று சொல்லுவோம். அப்ப உஹிசு, உஹிசு பி அலமின் ஹுனா ஐலன், மேலும் நான் இங்கே வலியை உணர்கிறேன். ஹுனாண்டா இங்கே, மேலும் கூட நான், ஐலனண்டா கூட, டூங்கிற மீனிங், இங்கிலீஷ்ல டூ என்று சொல்லுவாங்க, கூட என்று மீனிங். அப்ப மேலும் கூட இங்கே நான் வலியை உணர்கிறேன் என்று அந்த நோயாளி பெண்மணி சொல்றார். அத்தபீப் அதுக்கு வைத்தியர் சொல்றாரு, இத்மா அன்னி, இத்மா அனி என்று சொல்ற, ஆறுதல் படுத்துறாரு. இத்மா அண்ணே என்றா ஆறுதல் படுத்தினான், ரிலாக்ஸ் பண்ண வைத்தான், அந்த இதுக்கு சொல்ற, ஆசுவாசப்படுத்தினான். இத்மா அண்ணே, அப்ப இத்மா அனி என்றா ரிலாக்ஸ் ஆகுங்க, இத்மா அனி என்றா ரிலாக்ஸ் ஆகுங்க, ஆறுதல் ஆகுங்க என்று ஆறுதல் படுத்துறாரு. இத்மா அனி லஹ்ருக சலீமுன், லஹ்ருக, லஹ்ருன்னண்டா நம்ம பார்த்தோம் முதுகு. அப்ப லஹ்ருக சலீமுன், உங்களுடைய முதுகு சீராக உள்ளது, சலீமுனண்டா சரியாக உள்ளது, சீராக உள்ளது, நல்லா இருக்குது என்ற கருத்துல கொடுப்போம். அப்ப லஹ்ருக சலீமுண்டா உங்களுடைய முதுகு சீராக உள்ளது, நல்லா இருக்கி. பால அல் ஆலம், பால என்ற சில என்கிற மீனிங், சம் அல்லது சில என்கிற மீனிங்ல கொடுப்போம். சம். அல் ஆலாம் என்ற வலிகள், அந்த அலத்திர பன்மை ஆலாம் என்று வரும். அப்ப சில வலிகள், சில நோவுகள், ஃபி ரகபத்திக்கு, ஃபி ரகபத்திக் என்றா உங்களுடைய பிடரியிலே இருக்கிறது என்று வைத்தியர் சொல்றார். அத என்ன சொல்றாருண்டா, உங்களுடைய முதுகு, முதுகுல ஒரு நோயும் இல்லை, அந்த முதுகு நல்லா இருக்குது, முதுகு சீரா இருக்குது, முதுகுல ஒரு நோயும் இல்லை, ஒரு வலியும் இல்லை. பாலல் அல் ஆலம், பாலல் ஆலம் என்ற சில வலிகள் உங்களுடைய பிடரியில தான் இருக்கிறது என்று வைத்தியர் சொல்றார். அது மாதிரி இல்ல, அந்த நோயாளி பெண்மணி சொல்றா, ஹலில் ஹராரா, அல் ஹராரா சொல்றது வெப்பநிலைக்கு சொல்லுவோம். அல் ஹராரா வெப்பநிலை, தரஜத்துல் ஹராரான்னு சொல்ற வெப்பநிலையின் அளவு. அப்ப சும்மா ஹராரான்னு சொல்லலாம். ஹலில் ஹராரா என்றா சூடு அல்லது வெப்பநிலை, சூடு என்று ஹர்ரு என்ற சூடானது. இப்ப ஹலில் ஹராராண்டா வெப்பநிலை. வெப்பநிலை முர்த்தஃபி அதுன் யா துக்தூர், வெப்பநிலையானது உயர்வடைந்திருக்கிறதா, இருத்தஃப என்றா உயர்ந்தது. அப்ப முர்த்தஃபியத்துனண்டா உயர்வடைந்திருக்கிறது, ஒரு சிஃபத். அப்ப ஹலில் அல் ஹராரா முர்த்தஃபி அதுன் என்ற வெப்பநிலை உயர்வடைந்திருக்கிறதா, யா துக்தூர் வைத்தியரே, வெப்பநிலை உயர்வாக உள்ளதா அல்லது உயர்வடைந்திருக்கிறதா என்று அந்த பெண்மணி கேட்கிறா, நோயாளி பெண்மணி கேட்கிறா. அதுக்கு அந்த வைத்தியர் சொல்றாரு, நஅம், ஆம், உயர்வதான், அல் ஹராரத்து அந்த வெப்பநிலை, முர்த்தஃபி அதுன் கலீலன், அல் ஹராரா முர்த்தஃபியத்துன் கலீலன், வெப்பநிலை கொஞ்சம் உயர்வடைந்திருக்கிறது என்று வைத்தியர் சொல்றார். தரஜத்துன் வாஹிதத்துன் ஃபகத், தரஜத்துன் வாஹிதாண்டா ஒரு பாகை செல்சியஸ், தரஜத்துன் என்று சொல்றது ஒரு செல்சியஸ், வாஹிதாண்டா உண்டு. அப்ப ஒரு பாகை செல்சியஸ், ஒரு செல்சியஸ் மட்டும், ஃபகத் என்றா மட்டும்.
இப்போ 1 பாகை செல்சியஸ் மட்டும் உயர்வடைந்திருக்கிறது என்று வைத்தியர் சொல்றார். திருப்பி ஆறுதல் படுத்துறாரு. இத்துமா அணி ஆறுதல், ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க என்று சொல்றாரு வைத்தியர். அது 1 பாகை செல்சியஸ் தான் உயர்வடைந்திருக்கிறது, அதை கவலைப்பட தேவையில்லை என்று சொல்றாரு. இத்துமா அணி என்றா கவலைப்பட தேவையில்லை, ரிலாக்ஸ் ஆகுங்க, கவலைப்பட தேவையில்லை. இத்மா அண்ணேண்டா ஆறுதல் படுத்துறான் என்ற கருத்துல வரும். இத்மா அண்ணா ஆறுதல் படுத்தினான். திருப்பி அங்காள பேஜுக்கு போவோம். தபீப், அந்த வைத்தியர் சொல்றாரு, தனாவலி இடத்துல தனாவலி என்று வரும். தனாவலி ஹாதத் தவாஅ, தனாவலி ஹாதத் தவாஅ பின்தில்லாமின், பின்தில்லாமின். தனாவலி, இந்த தனாவல என்று சொல் எடுங்க என்கிற மீனிங்ல வரும், அல்லது குடிங்க என்ற மீனிங்ல வரும். அதே மாதிரி ஷரிப, இந்த அக்கலை சாப்பிடுங்கிற மீனிங்ல வரும். இந்த குளிசையை போடுறதுக்கும் இந்த தனாவலைங்கிற சொல் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப தனாவலி ஹாதத் தவா, ஹாதத் தவா, தவான்னு சொல்றது மருந்து. அப்ப இந்த மருந்தை நீங்க எடுங்க. பின்தில்லாமின், இன்தில்லாம் என்று சொல்றது ஒழுங்காக அல்லது நேராக, நேர்த்தியாக என்ற அர்த்தத்துல வரும். நல்லம என்றா ஒழுங்குபடுத்தினான் என்ற கருத்துல வரும். நல்லம ஒழுங்குபடுத்தினான். இன்தல்லம என்றா நேராக இருந்தது, சீராக இருந்தது, ஒழுங்காக இருந்ததுக்கு சொல்லுவோம். இன்தல்லம என்று, இன்தல்லம என்றா நேராக இருந்ததுக்கு சொல்லுவோம். அப்ப இன்தில்லாம் என்றா ஒழுங்காக இடத்துல எப்படி அர்த்தம் வருமெண்டா, இந்த மருந்தை, ஹாதத்தவா, இந்த மருந்தை ஒழுங்காக தனாவொலி அருந்துங்க அல்லது எடுங்க. இந்த மருந்துகளை, இந்த மருந்தை ஒழுங்காக போடுங்க. குதி, மேலும் எடுங்க. அகதையிலிருந்து வந்தது. அகதைண்டா எடுத்தான். அகத அதுல இருந்து வந்ததுதான் ஹுத். ஹுத் என்றா இதுல ஏவல். ஹுது ஆண்பாலுக்கு வரும். ஹுதி என்றா பெண்பாலுக்கு சொல்லுவோம். முன்னிலை பெண்பாலுக்கு ஹுதி என்று சொல்லுவோம். இப்போ ஹுதி என்றா எடு, எடுங்க. குரசன், குரசன் என்று சொல்றது வில்லை, டெப்லெட், டெப்லெட்டுக்கு சொல்றது. அப்ப ஹுதி குரசன் சலாச மர்ராத்தின் கபுலத்தாம். கபுலத்தாம் என்று சொல்றது சாப்பாட்டுக்கு முன்னர். கபுலண்டா முன்னர், கபுல. அப்ப சாப்பாட்டுக்கு முன்னர் சலாச மர்ராத், சலாச மர்ராத் என்று சொல்றது 3 தடவை, 3 வேலை. மர்ராத் என்றா தடவை அல்லது வேலை. அது 3 வேலை நீங்க சாப்பாட்டுக்கு முன்னர் அந்த குளிசையை எடுங்க என்று வைத்தியர் சொல்றாரு அந்த நோயாளி பெண்மணிக்கு. மேலும் வஹுதி, இந்த வங்கிறது ஹுதிய திருப்பி கொண்டு வருது. மேலும் எடுங்க. ஹுக்னா, ஹுக்னா என்றா ஊசிக்கு சொல்றது, சிரிஞ்சு, ஊசி. ஊசிக்கு ஹுக்னத்துன்னு சொல்லுவோம். அப்ப வஹுக்னத்துன் குல்ல மசாஇன், ஹுக்னத்தன் குல்ல மசா, ஒவ்வொரு நாள் மாலையிலையும் ஒரு ஊசி எடுங்க. ஹுக்னத்தன் குல்ல மசா, இந்த குல்லங்கிற சொல் ஒவ்வொரு அல்லது அனைத்து ரெண்டு மாதிரி யூஸ் பண்ற. இவ்விடத்துல ஒவ்வொருங்கிற மீனிங்ல கொடுப்போம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் ஒரு ஊசி, சிரிஞ்சு எடுங்க. வமில் அக்கத்தன் சகைரத்தன் மின் ஹாத ஷராப், மின் ஹாத ஷராபண்டா இந்த பானத்தில் இருந்து. இந்த ஷராபன் சொல்றது இவ்விடத்துல பானம், இவ்விடத்துல மருந்தை தான் குறிக்குது. இந்த மருந்தில் இருந்து, இந்த மருந்து பானத்தில இருந்து ஒரு மில் ஆக்கத்துன் சகைரான்னு சொல்றது சிறியதொரு கரண்டி. மில் ஆக்கான்னு சொல்றது கரண்டி, சகைராண்ட சிறிய. அப்ப ஸ்பூன், சிறியதொரு ஸ்பூன் இந்த பானத்தில் இருந்து பாத குள்ளுத்தாம், பாத குள்ளித்தாம் என்றா சாப்பாட்டுக்கு பின்னர். குள்ளுன்னு சொல்றது ஒவ்வொரு அல்லது அனைத்து. இடத்துல ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் பின்னர், அந்த 3 வேளை சாப்பாடு இருக்குதே, 3 வேளை சாப்பாட்டுக்கு பின்னரும் இந்த பானத்தில் இருந்து ஒரு சிறியதொரு கரண்டி நீங்க அருந்துங்க அல்லது எடுங்க என்று வைத்தியர் அந்த மறியல அந்த பெண்மணிக்கு சொல்றார், நோயாளி பெண்மணிக்கு. அதுக்கு அந்த நோயாளி பெண்மணி திருப்பி கேள்வியா கேட்கிறா, ஹல் அத்தனாவல, தனாவல என்றா பரிமாறினான் அல்லது கொடு, சாப்பிட்டான் என்கிற அர்த்தத்துல வரும். அப்ப ஹல் அத்தனாவலு, ஹல் அத்தனாவலு, நான் சாப்பிடலாமா அல்லது நான் எடுக்கலாமா அல்லது நான்
குடிக்கலாமா என்ற அர்த்தத்துல வரும். தனாவலுங்கிறது 3 அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணலாம். அல்ல தனாவலுக்குள்ள நான் அனைத்து வகையான அல்வான், லவுனுன் அல்வானுன். அல்வான்ங்கிறது பாருங்க, அல்வான் அண்ட் லவுனுன் அல்வான் என்கிறதுக்கு நேரடி சொல், நேரடி அர்த்தம் நாம நிறங்கள் என்று சொல்லுவோம். இன்னொரு அர்த்தம் நிறங்களுக்கு யூஸ் பண்றது லவுனுன் அல்வானுன். இந்த இடத்துல வகை நவ் உன் அன்வா என்கிற மீனிங்ல கொடுத்துறாங்க. நவ் உன் அன்வா உன், நவ் உன் அன்வா என்ற வகைகள், அந்த இடத்துக்கு தான், அந்த அர்த்தத்துல தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அல்வானுத்த ஆமண்டா சாப்பாட்டின் வகைகள். அப்ப நான் குள்ளன்னா அனைத்து, நான் இப்ப அனைத்து வகையான சாப்பாட்டின் வகைகளையும் சாப்பிடலாமா, உட்கொள்ளலாமா என்று அந்த பெண்மணி கேட்கிறா. நான் அனைத்து வகையான சாப்பாடுகளையும் சாப்பிடலாமா, அனைத்து வகையான சாப்பாடுகளையும் நான் உட்கொள்ளலாமா என்று அந்த பெண்மணி வைத்தியர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு அத்தபீப் அந்த வைத்தியர் பதில் அளிக்கிறாரு, லா தனாவலி, லா என்று பெஸ்ட்டுக்கு சொல்றாரு. லாண்டா இல்லை, இல்ல, நீங்க சாப்பிடல, நீங்க எல்லா வகையான சாப்பாடுகளையும் சாப்பிடல. தனாவலி, தனாவலின்னா நீங்க சாப்பிடணும், நீங்க சாப்பிடுங்க அல்லது நீங்க எடுங்க. ஃபகத், தனாவலி ஃபகத் அத்மி அத்மி இமத்தன், அத்இமத்தன் ஹஃபீஃபா ரெண்டா மென் உணவுகள், சாஃப்ட் உணவுகளுக்கு சொல்றது, சாஃப்ட் ஃபுட். உதாரணமா அந்த ஹார்ட் ஃபுட் இன்றைக்கு இதே இப்போ கொத்து ரொட்டி, பராட்டா இப்படியான சொற்கள்லாம், இந்த உணவுகள்லாம் ஹார்டான உணவுகள். அத்மியாத்துன் ஹஃபிஃபான்னு சொல்றது இப்படியான பானங்கள், பழங்கள், இலகுவாக சமைக்கக்கூடிய உணவுகளுக்கு தான் அத்மியாத்துன் ஹஃபிஃபான்னு சொல்றது. அப்ப லா இல்லை, தனாவலி என்றா நீங்க எடுங்க, தனாவலி ஃபகத் மட்டும், அத்மியாத்துன் ஹஃபீஃபா என்றா மென் உணவுகளை மட்டும், பக்கத்துன்னு சொல்றது மட்டும். அப்ப சொஃப்டான உணவுகளை மட்டும் நீங்க எடுங்க. அடுத்து இலகுவில் சமிபாடக்கூடிய உணவுகளை மட்டும் நீங்க எடுங்க என்று வைத்தியர் சொல்றாரு. மேலும் வேங்கிறது இடத்துல தனாவலியை திருப்பி கொண்டு வருது, திருப்பி எடுங்க. ஃபவாக்கிஹ், மேலும் பழங்களை எடுங்க. ஃபவாக்கிஹுன் மஷ்ரூபாத், மஷ்ரூபாத்னு சொல்றது குளிர்பானங்கள், குளிர்பானங்கள் ஜூஸ், ஜூஸுக்கு சொல்றது. மேலும் குளிர்பானங்களை எடுங்க, ஜூஸ்களை எடுங்க, பழங்களை எடுங்க, அதே மாதிரி மென் உணவுகளை எடுங்க. ஹலீஃபன், ஹலீபன், ஹலீபுன் என்று சொல்றது பாலுக்கு சொல்ற, ஹலீபன், ஹலீபுன் என்றா பால். தாஃபியுன் என்றா இளம் சூடு, தாஃபியுன் என்று சொல்றது இளம் சூடுக்கு சொல்ற. சும்மா சூடானது என்று சொல்றதுக்கு ஹாருன் என்று யூஸ் பண்ண. ஹாருன் என்றா சூடானது, ஹாருன் சூடானது. ஹலீபன் தாஃபியன் என்றா இளம் சூட்டுடைய பால், இளம் சூடான பால். அப்ப இளம் சூடான பாலையும் நீங்க எடுங்க அல்லது நீங்க அருந்துங்க. இந்த இடத்துல பாலை அருந்துறது தானே, அப்ப பாலை அருந்தலாம் என்று அந்த என்னென்ன சாப்பாடு நீங்க சாப்பிட இயலுமோ அந்த சாப்பாடுகளை சொல்றார். மேலும் தனாவலி, இந்த தனாவலிங்கிறது திருப்பி வருது இவ்விடத்துல. இம்தனை, மேலும் இம்தனை, மேலும் நீங்க தவிர்ந்திருங்க. தனாவலி வரல என்ற அது வினை சொல்லே திருப்பி வருது. அப்ப இந்த வாங்கிறது மேலும் என்கிற அர்த்தத்துல வருது. இம்தனை, இம்தன என்றா தவிர்ந்திருந்தான், இம்தன என்றா தவிர்ந்திருந்தான், விடுபட்டிருந்தான் என்ற அர்த்தத்துல வரும். தவிர்ந்திருந்தான் இது என்னத்துல இருந்து வந்தேன்டா மன இருந்து வந்த. மன என்றா தடுத்தான், மன என்றா தடுத்தான். மன வந்தா அன் வரும், அதே மாதிரி இம்தன வந்தாலும் அன் வரும். ஒரு சில வினை சொல்லுகளுக்கு பின்னாலே ஹுரூஃபுல் ஜர் வரும், அந்த அந்த சொல் அதோட சேர்ந்து வரும். உதாரணமா நம்ம ஏற்கனவே பார்த்து நல்லற வந்தா இலா வரும், அதே மாதிரி சல்லம வந்தா அலா வரும், அதே மாதிரி பஹச வந்தா அன் வரும். அப்படியான சொற்கள் தான். அதே மாதிரிதான் இம்தன வந்தா அன் வரும். அப்ப இம்தன இம்தன என்றா நீங்க தவிர்ந்திருங்க, நீங்க விடுபட்டிருங்க. அனில் லுஹும், அந்த அன் வருது, அன்னங்கிறதுக்கு அங்கால அது என்ன விஷயத்தை விட்டு நீங்க தவிர்ந்திருக்கணுமோ அந்த விஷயம் வரணும்.
அப்ப அனில் அல் லுஹூம், லஹ்முன் லுஹூமுன், லஹ்முன்ல இருந்து வந்து லஹ்முன் இறைச்சி, அதோட ஜம்முன் தான் அல் லுஹூம். வ அல் அம்லாஹ், அல் அம்லாஹ் சொல்றது உப்பு. அல் அம்லாஹி, அல் லுஹூமி அல் அம்லாஹி. மில்ஹுன், மில்ஹுன் என்றா உப்பு, அதோட ஜம்முன் தான் அம்லாஹ். மில்ஹுண்ட ஜம்முன் தான் அம்லாஹ். அப்ப மேலும் இறைச்சி வகைகளில் இருந்தும் மேலும் உப்புகளில் இருந்தும், அந்த உப்பு சாப்பாட்டில் இருந்தும் நீங்க தவிர்ந்திருங்க. அப்ப நீங்க என்னென்ன சாப்பாடு நீங்க சாப்பிட இயலும் அதையும் சொல்றாரு. நீங்க எந்தெந்த சாப்பாடை நீங்க சாப்பிடக்கூடா, எந்தெந்த சாப்பாடை நீங்க தவிர்ந்திருக்கணும், அதெந்த சாப்பாடையும் சொல்றாரு. நீங்க எந்தெந்த சாப்பாடை சாப்பிடணும், அந்தந்த சாப்பாடு தான் அத்தியமத்துல் ஹஃபீஃபா, மென் உணவுகளை சாப்பிடலாம். ஃபவாக்கி, இந்த பழங்களை சாப்பிடலாம். மஷ்ரூபாத், குளிர்பானங்களை குடிக்கலாம். அதே மாதிரி ஹலீபன் தாஃபியா, இளம் சூடான பாலையும் குடிக்கலாம். இம்தனை, மேலும் தவிர்ந்திருங்க அல்லது விடுபட்டிருங்க அல்லது எடுக்க வானா. அனில் லுஹும், அந்த இறைச்சி, இறைச்சி சாப்பாடை நீங்க சாப்பிட வானா, இறைச்சி சாப்பாட்டை விட்டும் நீங்க தவிர்ந்திருங்க. வலம் லஹ், மேலும் உப்பு, இந்த உப்பு, கடும் உப்பு சாப்பாடு, உப்புகள் இருந்தும் நீங்க உப்பு சாப்பாட்டுல இருந்தும் தவிர்ந்திருங்க என்று சொல்றாரு. அல்மரீலா, அல்மரீலா அந்த பெண் நோயாளி சொல்றா, கம் யௌமன், கம் யௌமன் அத்தனாவலு அல் இலாஜ், அத்தனாவலுல் இலாஜ், நான் எத்தனை நாட்கள், கம் யௌமன், கம்மன் சொல்றது எத்தனை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யௌமன் என்றா எத்தனை நாட்கள். அப்ப நாட்கள், யௌமனண்டா நாட்கள், கம் யௌமண்டா எத்தனை நாட்கள். அதனாவலு அல் இலாஜ், நான் சிகிச்சையை எடுக்க வேண்டும். இடத்துல அகதைங்கிற மீனிங் கொடுக்கலாம். இப்ப நான் சிகிச்சையை நான் எத்தனை நாட்கள் எடுக்க வேண்டும் என்று ஆஹ் பெண் நோயாளி வைத்தியர்கிட்ட கேட்கிறார். எத்தனை நாளைக்கு நான் சிகிச்சையை எடுக்கணும், சிகிச்சை செய்யணும். அதுக்கு அத்தபீப், அந்த வைத்தியர் சொல்றாரு, அர்பஅத ஐயாம், அர்பான்னு சொல்றது 4. இப்ப 4 நாட்கள், அர்பஅத ஐயாமின், 4 நாட்கள் நீங்க சிகிச்சை எடுக்கணும் அல்லது 4 நாட்கள் நீங்க வைத்தியம் செய்யணும். சும்ம, பின்னர், சும்மட பின்னர், தர்ஜிஈன, ரஜ எர்ஜியோ தர்ஜிஈன, தர்ஜிஈன, பின்னர் நீங்க மீண்டு வரணும். ரஜண்டா மீண்டான், அப்ப தர்ஜீனேண்டா மீண்டு வரணும். லீ, லீ என்றா என்னிடத்தில், லீ என்றா என்கிட்ட. இப்ப பின்னர் நீங்க எனக்கிட்ட மீண்டு வரணும். என்னத்துக்காக? லியஃப் ஹசக்க, லியஃப் ஹசக்கி என்று வரும். லியஃப் ஹசக்கி என்றா உங்களை பரிசோதிப்பதற்கு. லியஃப் ஹசக்கி, உங்களை நான் பரிசோதிப்பதற்கு நீங்க திரும்பி வரணும், மீண்டு வரணும். மர்ரத்தன் சானியா, மர்ரத்தன் சானியத்தன் என்றால் இரண்டாவது தடவை. மர்ரத்தன் சானியத்தின் இரண்டாவது தடவை நீங்கள் பரிசோதிப்பதற்காக எனக்கிட்ட வரணும். ரெண்டாவது தடவை சொல்றாரு, ரெண்டாவது தடவை உங்களை பரிசோதிப்பதற்காக நீங்க எனக்கிட்ட வரணும், மீண்டு வரணும், ரெண்டாவது தடவை. ஓகே தானே? அப்ப அங்கே போவோம். வலாக்கின் என்றாலும், வலாக்கின் என்றா இருந்தாலும் அல்லது என்றாலும் ரெண்டு மீனிங்ல வரும். லாட்டன்சஇ, நசிய என்றா மறந்தான், நசிய என்றா மறந்தான், நசிய. அட முலாரி என்சா, நசிய என்சா. லாட்டன்சா, லாட்டன்சை, லாட்டன்ச இ என்று வருது, அது பெண் பால், அதனால லாட்டன்ச இ என்று வருது. அப்ப லாட்டன்ச இ என்றா மறக்காதே, லா வந்தா நகில வரும். அப்ப மறக்காதே, மறக்காதே. அன் தற்குதி, நீ ரெஸ்ட் எடுப்பதற்கு மறக்காதே என்று சொல்றார். ஃபிஸ், ரகத ஃபிஸ் சரீர் என்றா பெஸ்ட் ரெஸ்ட் எடுத்தான் என்ற மீனிங்ல வரும். ரகத ஃபிஸ் சரீர் என்று சொல்லுவோம், பெட் ரெஸ்ட் எடுத்தான். அப்ப லா தன்சஇ அன் தர்குதி ஃபிஸ் சரீர் ஹாதிஹில் அல் ஐயாம், ஹாதிஹில் ஐயாம் என்ற இந்த நாட்களில்,
அப்ப இந்த நாட்களில் தற்குதி ஃபிஸ்ஸரீர் என்று சொல்றது பெட் ரெஸ்ட் எடுக்கிற. அப்ப பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த நாளையில் பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீ மறக்காதே என்று சொல்றாரு அந்த வைத்தியர் அந்த பெண் நோயாளிட்டு. மேலும் அன் தஸ்தரிஹி என்று வரும், இந்த நூன் ஹதுப் செய்யும். அப்ப அன் தஸ்தரிஹி என்று வரும், ஹி என்று முடியும். அப்ப அன் தஸ்தரிஹி இந்த அன்ங்கிறது இக்குங்கிற மீனிங், அதுவாத்து நஸ்புடைய சட்டம். அன் தஸ்தரிஹி மேலும் ஓய்வெடுப்பதற்கு, இஸ்தராஹ என்ற ஓய்வெடுத்தான், இஸ்தராஹ என்ற ஓய்வெடுத்தான். அப்ப மேலும் ஓய்வெடுப்பதற்கும் மறக்காதே, இந்த வாங்கிறது இந்த தன் செய்ய திருப்பி கொண்டு வருது. மேலும் ஓய்வெடுப்பதற்கும் மறக்காதே, மினல் அமல் உனது வேலைகளிலிருந்து. மினல் அமல் என்றா உனது வேலைகள், அமல அமிலேன வேலை செய்தான், அமல் என்றா வேலை. உனது வேலையிலிருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் மேலும் பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் மறக்காதே என்று வைத்தியர் சொல்றாரு. வேலை செய்ய வேணாண்டும் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லி வைத்தியர் சொல்றாரு. அது மாதிரி இல்ல அந்த பெண் நோயாளி சொல்ற, இன்ஷா அல்லா யா துக்தோர், வைத்தியரே இன்ஷா அல்லா, அல்லா நாடிதான் நான் செய்கிறேன். அத்தபீப் அதுக்கு வைத்தியர் மாசலாமா, மாசலாமா குட் பை, விடைபெறுகிறேன் அதுக்கு சொல்றது மாசலாமா, குட் பை போயிட்டு வரேன் என்று சொல்றதுக்கு தான் மாசலாமான்னு யூஸ் பண்ணுவோம். அத்தமன்னா லக, தமன்னா என்றா ஆசை வைத்தான் என்ற கருத்துல வரும். அப்ப இவ்விடத்துல தமன்னா எதமன்னா அத்தமன்னா நான் ஆசை வைக்கிறேன். லக்க லக்க என்றா உனக்கு. அஷிஃபா, அஷிஃபான்னு சொல்றது ஆரோக்கியம். அஷிஃபா அல் ஆஜில், அஷிஃபா அல் ஆஜில் பூரண ஆரோக்கியம் அல்லது பூரண சுகம் என்ற அர்த்தத்துல வரும். மீன் அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து. அப்ப கருத்து எப்படி வருமெண்டா, அல்லாஹ்விடமிருந்து பூரண ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன். தமன்னா என்றா ஆசை வைத்தான். அப்ப அல்லாஹ் உனக்கு பூரண ஆரோக்கியத்தை பூரண சுகத்தை தர வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன் என்று அந்த வைத்தியர் சொல்றார். அதுக்கு அது மாதிரி இல்ல அந்த நோயாளி பெண்மணி சொல்றா, சுக்ரன் லக்க யா துக்தூர், வைத்தியரே உங்களுக்கு நன்றி என்று அந்த நோயாளி பெண்மணி சொல்ற. அதோட இந்த உரையாடல் முடியுது, நம்மளோட பாடம் முடியுது. ஜஸாக்கல்லாஹு கைரன், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஜஸாக்கல்லாஹு கைரன். எதுவும் உங்களுக்கு டவுட்டுகள் எதுவும் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. இதோட நம்மளோட பாடத்தை முடிச்சுக்குவோம்.